அனைவருக்கும் வணக்கம். விஸ்வாவசு வருட புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போதைய கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு, இந்த மாதத்துல எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத நான் டீடெயிலா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றாரு. போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்துல சனி பகவான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அடுத்த குரு தனித்த குருவா 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம குருன்னு இதை சொல்லுவோம். குரு வந்து ஜென்ம சனியுடைய பாதிப்புகளை டெஃபினட்டா குறைச்சு கொடுப்பாரு. சோ அதுவும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அடுத்து வந்து இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் வருது. சுக்கிரன் வந்து நமக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகம், அதாவது 3-8க்குரிய ஒரு கிரகம். அது 6க்கு போறது விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும். கேதுவோட இணைகிறதும் ஓரளவுக்கு நல்லதுதான். ஆசைகள் அற்ற எதிர்பார்ப்புகள் அற்ற ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து வந்து புதனும் சூரியனும் கன்ஜக்ஷன் ஆகி 7ஆம் இடத்துல டிராவல் பண்றாங்க. 7ல வந்து சூரியன் இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. ஆனா புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலையில இருக்கிறதுனால இது கல்விக்கு ரொம்ப நல்ல நிலையில ஹெல்ப் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலகட்டம் பொற்காலமா இருக்கும். திருமண வாழ்க்கை திருமண சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கலாம். அடுத்தது வந்து அஷ்டமத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் நம்முடைய ராசிக்கு 2-9க்குரிய விசேஷமான ஆதிபத்தியம் பெற்ற யோக கிரகம் 8ல டிராவல் பண்றது அட்வைசபிள் இல்ல. 8ல செவ்வாய் இருக்கிறது ஒரு சில நிலைகள்ல குற்றமான அமைப்புகளை ஏற்படுத்தும். அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைனலா 12ஆம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம், குரு பார்வையில் இருக்கிற ராகு அப்படிங்கிறதுனால அது மேஜரா ட்ரபிள கொடுக்கல. ஓரளவுக்கு உங்களுக்கு சுபத்துவமான மாற்றத்தையும் சுபத்துவமான வளர்ச்சியுமே அது ஏற்படுத்தும். அடுத்த இந்த மாதத்துல கிரக பயிற்சிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரெக்டா 16ஆம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புத பயிற்சி. புதன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. பொதுவா 8ல வந்து எந்த கிரகங்கள் வந்து அமர்ந்தாலும் அது பெரிய அளவுல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கிறது இல்ல. இது சப்ஜெக்ட் டு 6-3 இந்த அதிபதி 8ல உட்கார்ந்தா விபரீத ராஜயோகமா ஏற்படும். ஆனா யோக கிரகங்கள் 8ல போய் மறைகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அடுத்தது நம்ம பார்க்கிறது கரெக்டா 22ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. இதுவும் சில நிலைகள்ல குற்றம் தான். அஷ்டமாதிபதி நீச்சம் அடைகிறதுனால ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைனலா 31ஆம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. பிளஸ் வந்து செவ்வாய் புதனோட வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாரு. சோ இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியுடைய பாதிப்பு இல்ல. மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. புதிய விஷயங்களை ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. புதிய வாய்ப்புகள் கிடைக்குது. அதை யூஸ் பண்றதுக்கான அந்த சூழ்நிலைகள்லாம் அமையுது. சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். குரு நாள்ல இருந்து சில நிலைகள்ல மன உளைச்சலை கொடுத்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு கடந்து வரதுக்கான கெப்பாசிட்டியும் டிஃபால்ட்டா கொடுத்துடுறாரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் தாயார் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தாயாரை விட்டு தூரமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது நீங்க தாயார் கூடவே நீங்க ஒத்துமையா இருக்கீங்கன்னா அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் 6ஆம் இடத்துல இது விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவு, பொருளாதார ரீதியா திடீர்னு வளர்ச்சி, அதெல்லாம் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு கிடைக்கும். எப்பயே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட் இப்ப கிளைம் ஆகும். அதே மாதிரி எல்ஐசி அமௌண்ட் ஏதாச்சும் நீங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னா அது இப்போ கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உழைப்பே இல்லாம ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி பொருளாதார ரீதியா கிடைக்கும். அதுதான் திடீர் விபரீத ராஜயோக அமைப்புன்னு சொல்றோம். எதிர்பாராத விதமா எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் அந்த திடீர் விபரீத ராஜயோக அமைப்புல ஏற்படும். அடுத்த சுக்கிரன் கேது காம்பினேஷன் இதுவும் நம்ம பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்துல மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த பயணத்தை கொடுக்கும். நிறைய பேர் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் கேது காம்பினேஷன் எதிர்பார்ப்பு இல்லைனாக்கா உங்களுக்கு எல்லாமே வெற்றி. நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செய்றீங்களோ அதுல வெற்றி உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நீங்க செய்றீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுக்கும். இந்த மாதத்துல எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது உங்களுக்கு யோகம். ஆன்மீகத்தில் ஈடுபடுறது உங்களுக்கு யோகம். உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு, தெய்வீகம் சார்ந்த ஆராய்ச்சிகள் இதெல்லாம் அதிகரிக்கும். சாஸ்திரங்கள் மேல மதிப்பு மரியாதை உருவாக ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் இந்த மாதிரில பாசிட்டிவா இருக்கு. அடுத்து வந்து சூரியன் புதன் இணைவு, அதுவும் 7ஆம் இடத்துல. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். படிப்புல இருந்த மன உளைச்சல், படிப்பு ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் இப்ப சரியாகும். இப்ப தெளிவா பிளான் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். அதையும்
ஜென்ம சனி விலகி இருக்கு. அல்ல படிப்புல இருந்த தொய்வு நிலையெல்லாம் சரியாகும். படிப்பு ரீதியா இருந்த மன உளைச்சல் எல்லாம் சரியாகும். நீ ஏதாச்சும் அரியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்களே எதுவும் நெகட்டிவா இல்ல. படிப்புக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. சோ இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலதிரிகோண நிலையில இருக்காரு. வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டங்கள் ஏதாச்சும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே இந்த மாதம் ஃபுல்லாவுமே சூரியன் வந்து நமக்கு 7ஆம் இடத்துல டிராவல் பண்றாரு. அல்ல திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் ஒரு முரண்பாடான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அல்லது வாழ்க்கை துணையால ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல. இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 16 நாட்கள்ல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. சுக்கிரன் வந்து நீச்சமாகறாரு. பிளஸ் வந்து பார்த்தோம்னா சூரியனும் அந்த இடத்துல 31ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. இந்த காம்பினேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திருமண முயற்சியெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. எனவே திருமண முயற்சிக்கு இந்த மாதம் ஃபேவரா இல்ல. அடுத்தது நம்ம பாக்குறது நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். புதிய நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். அதே சமயத்துல நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நண்பர்களோட ஏதாச்சும் ஆர்குமெண்ட் ஆகிறது அல்லது நண்பர்களோட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து இந்த கூட்டு தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடைய தொழில் கூட்டாளியோட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல தொழில் கூட்டாளிகளோட ஏதாச்சும் முரண்பாடான சூழ்நிலை ஏற்படுறதுலாம் அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல கூட்டு தொழில் இன்வெஸ்ட் பண்றேன்னு இறங்க வேண்டாம். இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அடுத்தது செவ்வாய் 8ஆம் இடத்துல இப்போ வந்து குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். ஃபேமிலி சார்ந்த வகையில ஒரு மாதிரி சுமையான அமைப்பு தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அதிகமான வாக்குவாதங்கள் தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்பத்துல இந்த மாதத்துல எந்த வாக்குவாதமும் இல்லாம ஃபேமிலி சார்ந்த விஷயங்களை ஒரு சில பராமரிப்போட டிராவல் பண்ணும்போது அது நமக்கு யோகமா இருக்கும். அடுத்தது இந்த மாதத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தந்தை வழி உறவுகளால ஏதாச்சும் மன உளைச்சல் ஏற்படலாம். அதே போல இந்த மாதத்துல தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். குரு பார்வையில தான் 8ஆம் இடம் இருக்கு. அதனால பிரச்சனைகள்லாம் கையை மீறி போயிடாது. இதுல எல்லாம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த மாதத்துல. மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்ல. அடுத்தது நம்ம பாக்குறது உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் 7ஆம் இடம் 6ஆம் இடம் இதெல்லாம் ஆக்டிவேஷன்ல இருக்கு. அதனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். உணவு சார்ந்த விஷயம், நீங்க சாப்பிடக்கூடிய உணவு சார்ந்த விஷயங்கள கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல கோபமான உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். இப்ப அதிகமான கோப உணர்வுலாம் வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிற ஒரு அமைப்பு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். கண்ணில் ஏதாச்சும் பூச்சடிக்கிறது அல்லது வந்து கண் சம்பந்தமான விஷயங்கள ஏதாச்சும் இந்த ஹீட்டால வரக்கூடிய பிரச்சனை, உஷ்ணத்தால வரக்கூடிய பிரச்சனை ஏதாச்சும் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால கண் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்து கழிவு நீக்க உறுப்புகள், வயிற்றுல இந்த குடல் சம்பந்தப்பட்ட விஷயம், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவு எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவா இருக்கணும். அது மட்டும் இல்லாம காரசாரமான உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு உடனுக்குடனே தீர்வு கிடைச்சிடும். அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ஹெல்த் ரீதியா என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு உடனே தீர்வுலாம் கிடைச்சிடும். அதனால அதை நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் கவனமா இருக்கிறது நல்லது. வருமுன் காப்பதே சிறந்தது. நல்ல பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்மள நாமளே காத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது 12ஆம் இடத்துல ராகு. குருவுடைய பார்வையில ராகு இருக்கிறதுனால மேக்சிமம் செய்யக்கூடிய செலவுலாம் சுபவிரய செலவா இருக்கும். தேவையான செலவு அத்தியாவசியமான செலவா இருக்கும். தண்ட விரய செலவுகள்லாம் குறையும். அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை மேக்சிமம் பண்ண மாட்டோம். நிறைய பேருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள எண்ணங்கள் போகும். கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கடன் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஈடுபாடுகள் இருக்கும். ஆல்ரெடியே ஒரு சிலர் கடன் சுமையில இருக்கலாம் அல்லது இன்னும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில இருக்கிறதுனால எல்லாம் நியாயமான விஷயத்துக்கா இருக்கும். எதுவும் தேவை இல்லாத கடனாக இருக்காது. எல்லாமே நியாயமா ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றத்துக்கான ஒரு கடன் சுமையாக இருக்கும். அதன் வகையில இதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்த தொழில் உத்தியோகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடம் எந்த வகையான பாதிப்பும் இல்லாம சுபத்துவ நிலையில இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா தொய்வு நிலை எதுவும் இல்ல. தொழில் உத்தியோகத்துல ஒரு அளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை, தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள்லாம் விலகிறது. போன மாதம் சார்ந்த மாதிரி இந்த மாதத்திலையும் தொழில் உத்தியோகத்துல வளர்ச்சி உண்டு. பொருளாதார உயர்வு தொழில் உத்தியோக ரீதியா உண்டு.
நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு புதுசா தொழில் தொடங்குறதுக்கான எண்ணங்கள்லாம் வரும். ஜாபை சேஞ்ச் பண்ணுவோமா அல்லது தொழிலை சேஞ்ச் பண்ணுவோமா, இடமாற்றம் பண்ணுவோமா அப்படிலாம் யோசனை வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் எதுலயும் எடுக்கக்கூடாது, லோ ரிஸ்க் எடுக்கிறது நல்லது. அதிக அளவுல எதுலயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா நெகட்டிவா இல்ல, பாசிட்டிவா தான் இருக்கு. சக ஊழியர்களோட ஏற்பட்ட முரண்பாடான சூழ்நிலைகள்லாம் விலகி இப்ப எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். எனவே தொழில் உத்தியோகம் உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கு இந்த மாதத்துல, இது நெகட்டிவா இல்ல. அடுத்தது குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி சந்திரன் அவர் உங்களுக்கு இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா ஒரு 15 நாள் டிராவல் பண்ணிடுவாரு. 15ல இருந்து 20 நாள் உங்களுக்கு ஃபேவரா டிராவல் பண்ணிடுவாரு. அதே மாதிரி இந்த மாதத்துல 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள் கிடைக்கும். ஒரு சில மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க பிரெக்னன்சியா இருக்கீங்கன்னா செவ்வாய் 8ல இருக்கிறதுனால இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது, அதே மாதிரி இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் சுத்தமா இருக்கு. அதனால இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் இருந்த குறைபாடுகள்லாம் விலகும். பிரச்சனை வருத்தம் இதெல்லாம் விலகும். இப்போ பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம் சுப நிகழ்வு பண்றதுக்கு ட்ரை பண்றது, அதுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து காதல் உறவால ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் விலகும். காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் குளறுபடி எல்லாம் விலகும். அதே மாதிரி காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடம் கொஞ்சம் சுபத்துவம் இல்லாத நிலையில இருக்கிறதுனால காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுல ஒரு சில தடுமாற்றம் பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அதனால இந்த மாதம் காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபேமிலியில பேசுறதுக்கு ஃபேவரா இல்ல. சோ இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில விட்டு மாட்டிக்க கூடாது. அதே மாதிரி இந்த மாதத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. நான் இதை பண்ணி தரேன் அது பண்ணி தரேன், பொருளாதாரத்தை உங்களுக்கு இந்த டயத்துல திருப்பி தரேன், பொருளாதாரம் சார்ந்த வாக்குலாம் யாருக்கும் கொடுக்க கூடாது. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்ப உறுப்பினர் கூட விளையாட்டா பேசுற பேச்சு அப்படியே வினையா போய் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓவராலா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் தான். பெரிய அளவுல நெகட்டிவ் எதுவும் இல்ல. திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, நண்பர்கள் சார்ந்த விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் அக்கறை தேவை. அது மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. தொழில் லைஃப் உத்தியோக லைஃப் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். மென்டலி இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாம் குறையும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானம்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கு. அதே மாதிரி திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு இருக்கு. அதுவே இந்த மாதத்துல உங்களை ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா நகர்த்திட்டு வந்துடும். நான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க. அது உங்களுக்கு உத்தமமான ஒரு நல்ல பலன்களையும் நல்ல மாற்றத்தையும் டெஃபினட்டா உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது. பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறத உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதை நீங்க பார்க்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.